ஸ்ட்ராபெரி மீண்டும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 30/8/2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் 395 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 வாரத்துடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, தொள்ளாயிரத்தி 974 வந்த மாதிரி 915 915 வரலாம். இங்கே 5 வரலாம். இன்னொன்று இந்த டி போர்டு இருக்குல்ல, டி போர்டில் இருக்க 4 அப்படியே ரிப்பீட் ஆகிடுச்சு. சி போர்டில் இங்கே 5 அப்படியே சி போர்டில் ரிப்பீட் ஆகிடுச்சு. அப்படியே 9 அப்படியே கூட ரிப்பீட் ஆகலாம். இப்போ சி போர்டு வேல்யூ எடுத்துட்டோன்னா 4 பவர் 9 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 4 பவர் 9 5 பவர் 0 ஏ போர்டுக்கு. இதை மேட்ச் பண்ணி தான் நான் எடுத்த வேல்யூ வந்து 0.85. அஞ்சு இல்லைன்னா 5 பவர் 9. இந்த ட்ரிக்கு படி நமக்கு 9 கிடைக்கிறதுல, அதனால் 5 இல்லைன்னா 5 பவர் 9 எடுத்திருக்கேன். சரி, 5 5க்கு பதில் 9. இந்த இடத்துல 2 ட்ரிக்குமே வர்றதுனால இந்த இடத்துல எடுத்திருக்கேன். இந்த ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த லாஸ்ட்டாக அந்த 3 நாள் பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல, 3 பவர் 8 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 1 பவர் 6 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தா 6 பவர் 1 தான் ஏ போர்டுக்கு வரணும். அதே போல் இந்த ஏ போர்டு எடுத்துட்டோம்னா 4 பவர் 9 9 பவர் 4 மறுபடியும் 4 பவர் 9. இது எல்லாத்துலேயுமே எனக்கு 9 ஸ்ட்ராங்காக வர்றதுனால இதுலேயும் 9 வருது. நம்ம இந்த வீக்லி சார்ட் பார்த்தோன்னா அதுலேயும் 9 வந்ததுனால நான் ஆல் போர்டுக்கு எடுத்துகிட்ட நம்பர் வந்து 1 9. போர்டு ஃபிக்ஸ் பண்ணது ஏ போர்டுக்கு 0 9 1, பி போர்டுக்கு 8 2 9, சி போர்டுக்கு 5 9. இதை வச்சு நான் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். 189. ஏபிபிசிஎஸ்சி 0805 19 91 89 98. மிஷின் நம்பர் 987 144 1 பவர் 6 4 பவர் 9. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends.